Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, ஸோ ப்ரீவியஸ் 2 வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோட இக்னிஸ்க்கான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக நான் வந்து மாருதி எடுத்தேன், எதுக்காக நான் வந்து மற்ற பிராண்ட்ஸை நான் வந்து சூஸ் பண்ணலை அப்படின்றக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த பார்ட் 3ல் இப்போ நான் வந்து எதை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்னோட பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி நெக்ஸா நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மாருதியோட என்னோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து வெளியே சத்தங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி ஏதாவது சத்தங்கள் ஏதாவது கேட்டுதுன்னா அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வந்து இதுவும் கொஞ்சம் பெரிய வீடியோ போக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அப்படின்றலாம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் முக்கியமான வீடியோ அப்படின்றாலும் கொஞ்சம் பேர் பண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் எப்போ வாங்கியிருந்தேன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன். வி ஹவ் கான் வித் தி நெக்ஸா தான் டிசைட் வந்து பண்ணியாச்சு. லைக் நெக்ஸாவில் இக்னிஸ் வந்து டிசைட் வந்து பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வி வெண்ட் ஆன் லைக் இன் டிசம்பர். நல்லா பார்த்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் போயிட்டு டிசம்பர் 14th நினைக்கிறேன், ஷோராக டேட் ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இக்னிஸை புக் பண்ணேன். எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க 2 மாதம் ஆகும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஏன் அப்படி டிசப்பாயிண்டிங்காக இருந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 2 கார்ஸ் நான் வாங்கினேன்ல, பிராண்ட் நியூ நான் சொல்கிறது சாண்ட்ரோ அண்ட் எலன்ட்ரா. இந்த 2 வண்டியுமே ஆர்டர் பண்ணி விதின் லைக் வந்து எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணாங்க. 12 டேஸ் நினைக்கிறேன். இது 2 வீக்ஸில் எனக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த டெலிவரி இருந்தது. பட் இது வந்து 2 மாதம் சொல்லிட்டியா, ஏன் 2 மாதம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. என்னடா 2 மாதம் இல்லை என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அது வந்து ஹைலி டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. எதுக்கு 2 மாதம் வை அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மட்டும் இல்லை எனக்கே அது புரிஞ்சுது. ஹுண்டாயோட ஷோரூம் லைக் ஹுண்டாயோட கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. இங்கே தான் சென்னையிலே தான் இருக்குது. பட் ஆனால் வந்து மாருதியோட நம்ம கம்பெனி வந்து இங்கே கிடையாது, குர்காவில் இருக்குது. தட் இஸ் டெல்லியில் இருக்குது. ஸோ டெல்லியில் தான் அவங்க வந்து இங்கே கொண்டு வரணும் காரை. ஸோ they have to ship it in the sense they have to transport here. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமிங் அதெல்லாம் கொண்டு வரதுக்கு நேரமாகும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களே சொல்லலை, எனக்கே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். அதை தாண்டி வந்து மற்ற ப்ராசஸ்லாம் முடிக்கவே எப்படி வந்து 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைனலி இப்போ வந்து இப்போ டெலிவரி பண்ணாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து February மிடில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 நினைக்கிறேன். ஐ திங்க் அப்போ தான் எனக்கு வந்து இந்த வண்டி எனக்கு டெலிவரி வந்து பண்ணாங்க மக்களே. ஸோ அந்த ப்ராசஸிங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே தான் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேட்டாங்களோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே அனுப்புகிற மாதிரி இருந்தது. சில டாக்குமெண்ட்ஸ் நேராக போய் கொடுத்தோம், செக்லாம் எல்லாமே நேராக போய் கொடுத்தோம். நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைன்லேயே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ தட் ஆல் வெண்ட் குட் மக்களே. ஒன்றும் எதுவும் வந்து பிரச்சனைலாம் பண்ணலை, எல்லாமே ஸ்மூத்தாகவே போச்சு. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி பண்ணும்போதும் நல்லா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நான் ஃபோட்டோ ஆட் பண்ணி விட்றேன் இருந்தால். ஸோ ஃபோட்டோஸு பார்த்தீங்கன்னா வந்து கேக்ஸ்லாம் வெட்டோம். ஸோ வெட்டி எலுமிச்சம்பழம்லாம் வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு பண்ணி வந்து கொடுத்தாங்க மக்களே. இன்ஃபேக்ட் நாங்கள் அன்றைக்கி டெலிவரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு கார் எடுத்து போயிருந்தோம், எலன்ட்ரா. ஸோ நாங்கள் வந்து இக்னிஸில் வந்துடும், நீங்கள் கொஞ்சம் எலன்ட்ரா எங்கள் வீட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணுறீங்கன்னு சொன்னதுக்கு அதுவும் உங்களுக்கு நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. ஸோ தேர் ஆர் ஆல் ஹெல்ப்ஃபுல் ஆன் தட் வே. ஸோ அது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி ப்ராசஸ் அந்த பர்ச்சேஸ் ப்ராசஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது மக்களே. டெலிவரி ப்ராசஸ் உருப்பட. ஸோ இதை தாண்டி அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஓகே அவங்க டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ டெலிவரி பண்ணும்போது தான் முடிஞ்சிச்சா, அதை டெலிவரி பண்ணும்போது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க மக்களே. அவங்க வந்து இன்சூரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து ரோட் டேக்ஸு அப்புறம் வந்து ஆர்சி புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டேகு அப்புறம் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த காருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. இன்க்ளூடிங் ஃப்ரீ பீஸ்லேருந்து எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது வந்து எஸ்பெஷலி இந்த ஆஃப்டர் சேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கும்ல. ஸோ ஃபாஸ்டேக் பண்ணி கொடுத்துட்டாங்க மக்களே. ஃபாஸ்டாக் ஓகே ஆகிடுச்சு. ஆனால் ஃபாஸ்டாக் அதுக்கப்புறம் பெருசாக யூஸ் பண்ணல. ஆஃபீஸாக எதாவது டோல்கேட்லாம் தானே அதை நான் ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணோம். ஸோ ஃபாஸ்டாக் நான் பெருசாக வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பல மாதம் இதுக்குள்ள வந்து ஃபாஸ்டாகே நான் வந்து யூஸ் பண்ணல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8-9 மாதம் கழிச்சு நான் ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஒரு டோல்கேட்டை காசு பண்ணுறேன் ஸோ ஊருக்கு போகும்போது. ஏன்னா அப்போ தான் பிராண்ட் நியூவாக எடுத்துகிட்டு போகிறேன்றனால வந்து அப்போ தான் எனக்கு வந்து ஃபாஸ்டாகே வந்து தேவைப்படுது. ஸோ டோல்கேட் ஆஃபீஸும் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டோல்கேட்டை காசு பண்ணோடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி வந்து மணி டிடெக்டட், ஸோ திஸ் இஸ் ஏ பேலன்ஸ் சொல்லிட்டு வரும். பேர் என்ன வருதுன்னா RAJIன்னு வருது. ஆக்சுவலாக என்னோட பேர் என்னன்னா கைஸ் அது ஈன்றது இனிஷியல், RAJIV இதுதான் என்னோடய பேர், ராஜீவ். உங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன போட்டிருக்காங்க ஃபாஸ்டாகில் அப்படின்னா RAJI ராஜியோடு நிப்பாட்டிட்டாங்க. இது ஏன்னு தெரியல. இது என்னோட சொந்தக்காரங்களே அப்படி தான் என்ன கூப்பிட்றாங்க, ராஜின்றானுங்க எல்லாம்.
சொந்தக்காரங்களுக்கே தெரில என்னோடய பேர் வந்து ராஜீவ்னு சொல்லிட்டு. ஸோ இவனுங்களுக்காவது அறிவு இருக்கணும். இவன் வந்து நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன், ஆதார் கார்டு கேட்குறாங்க, எதுக்கு தான் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கேட்குறாங்க தெரில. டாக்குமெண்ட் கொடுத்துமே தப்பு பண்ணுறானுங்க. பார்த்தா RAJI அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தா எனக்கு வந்து வருது RAJI யோர் அக்கௌண்ட் ஹஸ் பீன் டெபிட்டட் அப்படின்னு வருது. எனக்கு செம காண்டாயிடுச்சு. பார்த்தோன்னே வந்து செம கடுப்பாயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன எப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, RAJI போட்டிங்க பேர் ராஜீவ் தான் அப்படின்னு கேட்டதுக்கு, சாரி சார் மிஸ்டேக் ஆகிப்போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாது, நீங்கள் வேறு ஓட்டுங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன், பழைய வீடியோ உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டேக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டிசேபிளே பண்ணிட்டாங்க. ஃபாஸ்டாக் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் ஆகலை, அந்த அதெல்லாம் சொல்கிறது என்னோடய ஐடி ப்ரூஃபும் நேமும் மேட்ச் ஆகிறதுனால டிசேபிளே பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் எனேபிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 அவர் வந்து கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ வை ஆல் திஸ், ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், ஒரு டாக்குமெண்ட் பார்த்து ஒழுங்காக அவங்க டைப் பண்ணி கொடுக்க முடியாதா? சரி, இது போகட்டும், இது கூட பரவாயில்ல. இன்னொரு சென்சிட்டிவான விஷயம் நடந்தது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரபிள்ஸான ஒரு விஷயம். என்ன நடந்தது அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ். ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரியும், ஒரு காரோ இல்லை பைக்கோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வாங்கும்போது அவங்க அந்த கார் கம்பெனியோ இல்லை வந்து அந்த எந்த கார் கம்பெனிகிட்டே வாங்குறீங்க அந்த ஷோரூம் காரங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. எங்களுக்கு எலன்ட்ராவோ சாண்ட்ரோ நாங்கள் வாங்கும்போது அவங்களே என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் தேர்ட் பார்ட்டியாக போகலை. தேர்ட் பார்ட்டின்றது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்துட்டாங்க. என்ன தேர்ட் பார்ட்டி அப்படின்னா, அந்த கார் கம்பெனி காரங்களே பார்த்தீங்கன்னா வந்து தே வில் ஹேண்டில் தி இன்சூரன்ஸ். அவங்க இன்சூரன்ஸ் காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோடய பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராக்டில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஏதாவது கார் வந்து ஏதாவது இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணணும், ஆக்சிடென்ட் ஆகிடுது, இன்சூரன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணணும்னா யூ நீட் நாட் கோ டு த இன்சூரன்ஸ் கம்பெனி, யூ கேன் டைரக்ட்லி கோ டு தி மாருதி ஷோரூம் ஆர் ஹுண்டாய் ஷோரூம். அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இது ரீசெண்டாக நடக்கிற ப்ரொசீஜர்ஸு. ஸோ பட் ஆனால் நாங்கள் ஹுண்டாய் போகும்போது அப்படி பண்ணலை. ஹுண்டாய் போகும்போது நாங்களே தான் பார்த்தா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் வாங்குற மாதிரி இருந்தது. பட் இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்களே எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிட்டு எல்லாமே அவங்களே ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்லாம் வாங்கி நாங்களே உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் என்ன கேட்டோமோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பண்ணி கொடுத்தாங்களே வச்சுக்கோங்களேன். கைஸ், இன்சூரன்ஸ் போடுறாங்க, அதில் முக்கியமான விஷயம் என்னது, பேசிக்கலாக முக்கியமான விஷயம் என்னது, என்னோடய பேர், காரோட நம்பர், அதாவது காரோட அந்த நம்பர் இருக்கும்ல, காரோட நம்பரே தப்பாக போட்டிருக்காங்க கைஸ். என்னோடய கார் நம்பர் நீங்கள் பார்த்துப்பீங்க, ஃபஸ்ட் வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க, போட்டிருப்பேன் 6917. இதான் என்னோடய கார் நம்பர். என்னோடய கார் நம்பர் இவங்க போட்டிருக்காங்க 6971. இதான் என்னோடய கார் நம்பர் அவங்க போட்டு அனுப்புகிறாங்க எனக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நான் செக்கவும் பண்ணல. இவங்களை நம்பிட்டேன், ஆக்சுவலாக ட்ரஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இன்சூரன்ஸை ப்ராப்பராக செக் பண்ணல. வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம், ஒரு வருஷம் ஓட்டிட்டு இன்னொரு வருஷம் ரெனியூவும் இந்த மாதிரி தப்பாக தான் பண்ணியிருக்கேன். அது எனக்கே தெரில தப்பாக வந்து ரெனியூ ஆகிருக்குன்னு சொல்லிட்டு 3வது வருஷம் நான் செக் பண்ணும்போது இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து 3வது ஃபஸ்ட்டு நான் வாங்குறது நேஷனல் இன்சூரன்ஸ் கைஸ், 2வது வாங்கும்போது கொட்டாக்னு நினைக்கிறேன். இப்போ 3வதாக பார்த்தீங்கன்னா வந்து SBI நான் மாறும்போது ரெனியூ பண்ணும்போது தான் வந்து ரெனியூ பண்ணி எனக்கு அனுப்பி விட்றாங்க. அது ரெனியூ பண்ணி அனுப்பும்போது தான் பார்க்குறேன் அதில் என்னோடய கார் நம்பரே தப்பாக இருக்குது, 6971 போட்டு அமைச்சிருக்காங்க. பார்த்து சமகாண்டாயிடுச்சு. சரி, இது இப்போ தானா இல்லை பழசும் அப்படி தான் இருக்குதா? பழசும் அப்படி தான் கைஸ் இருக்குது. எல்லாமே 2 வருஷம் நான் வந்து பழைய அந்த தப்பான கார் நம்பர் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதனால இது மாற்றலை, போலீஸ்கிட்ட மாட்டியிருந்தால் கண்டிப்பாக என்னை வச்சு செஞ்சுருப்பாங்க போலீஸ்காரங்க. பட் ஆனால் வந்து நல்ல வேலை பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஆகலை. ஃபோன் பண்ணி கேட்குறேன், பாருங்கள் ஏங்க தப்பான கார் ஒரு அது கேட்குறாங்க கைஸ். அவங்க ரெனியூ பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் கார் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கார் நம்பர் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன். அந்த கார் நம்பரை வாட்ஸ்அப்பில் நான் கரெக்டாக அனுப்பி விட்றேன். அதை பார்த்தே தப்பு பண்ணுறாங்க. அப்போ அவங்க பார்க்கவே இல்லை, எனக்கு அந்த பழைய டாக்குமெண்ட் எடுத்து தான் பண்ணுறாங்களே. ஸோ அதை பார்த்தே ப்ராப்பராக பண்ணதா கைஸ். அவங்க பார்த்தோன்னா தப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு ரெக்டிஃபை பண்ணிங்க கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி சார் நான் ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் ரெக்டிஃபை பண்ண முடியாமல் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை சார் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, பண்ண முடியல, அது இன்சூரன்ஸ் கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நான் வேணால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறேன், அதுவே எங்களுக்கு போதும் சார் அப்படின்னாங்க. சரி, அது அக்னாலஜ்மெண்ட்டாக வாங்கி கொடுங்க. ஏன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் நான் திருப்பதி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்சூரன்ஸ் பாருங்கள், ஆக்சுவலாக காசு வாங்கிக்கிட்டு இன்சூரன்ஸை வீட்டுக்கு அனுப்பலை, வெறும் ஆன்லைன் மட்டும் அனுப்பிச்சி விட்டாங்க. அது ஒரு கேவலமான ஒரு இன்சூரன்ஸ். அது ஆன்லைன் அனுப்பிச்சி விட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு இதுவே என்கிட்ட ஷீட்டே கிடையாது. ஒரு அந்த ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லுவாங்களா, அந்த ஹார்ட் காப்பி என்கிட்ட இல்லை. ஹார்ட் காப்பி அனுப்பும்போது தான் இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக வந்து சொல்லி அப்புறம் அந்த அக்னாலஜ்மெண்ட் அனுப்பிச்சி விட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் நான் பின் பண்ணி திருப்பதி எடுத்துகிட்டு போனேன். அதுபோல் எங்கேயும் மாட்டலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க கைஸ். எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது. ஒரு கார் நம்பர் எவ்வளோ முக்கியமான விஷயம், அதுவே தப்பு பண்ணுறாங்க. ஸோ with this you will understand how badly they are working. எவ்வளோ கேவலமாக ஒர்க் பண்ணுறாங்க இந்த மாருதி சைடுலன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ ஹைலி டிசப்பாயிண்டிங், ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருந்தது மக்களே இவங்களோட மாருதியோட இந்த ஒரு விஷயம்.
ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் மை சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இந்த பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ வாங்க சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சர்வீஸ் எப்படி போச்சு எனக்கு வந்து இந்த சர்வீஸ் இந்த கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் 3 வருஷமாக நான் வந்து இக்னிஸ் 3 வருஷம் இல்லை 2 இயர்ஸ்னு சொல்லலாம். 2022 வாங்கினேன், 2023 ஒரு வாட்டி பண்ணேன், 2024 ஒரு வாட்டி பண்ணேன், 2025 இன்னும் வரல, இன்னும் பண்ணலை. இப்போ இனிமேல் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன்னா என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க இப்போ டீட்டெயிலாக அதை பேசலாம். எஸ், வண்டி வாங்கிட்டு வந்தாச்சு. வண்டி எல்லாமே ப்ராப்பராக போக ஆரம்பிச்சது, ஃபைன். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் இயர் சர்வீஸ் நினைக்கிறேன். ஃபஸ்ட் இயர் சர்வீஸ் ஃப்ரீ. முதல் சர்வீஸ் வந்து எப்பவுமே ஃப்ரீயாக, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சர்வீஸு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஆச்சுன்னா வண்டி எடுத்து போக ஆரம்பிச்சது மக்களே. யூஸ்வலாக ஏபியா எங்கேயா பணத்துக்கு போகும்போதோ இல்லை மாதிரி தான் ரொம்ப அக்கேஷனலாக தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இந்த வண்டி எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா வந்து இந்த என்னோடய ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகணும் தான். பட் நான் ஆஃபீஸ் கரெக்டாக அந்த வண்டி ஆர்டர் பண்ணோடனே நான் வந்து என்னோடய கம்பெனியை டிசைன் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். இந்த ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பிளானே கிடையாது, இந்த நடுவில் டக்குன்னு ஆரம்பித்த ஒரு பிளான் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அப்படியே நிற்க ஆரம்பிச்சிது, அப்படியே ஸ்டாக்னட்டாக போட ஆரம்பிச்சிது. சரி ஆர்டர் பண்ணிட்டேன். நான் சொன்னேன் சரி இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகும்போது இல்லை சரி ஆர்டர் பண்ணிட்டேன், எடுத்து முன் வச்ச காலை பின் வைக்காத அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஸோ ஃபைனலி சரி ஓகே சொல்லிட்டு எடுத்துட்டோம் வண்டியை. பட் ஆனால் எடுத்ததுலேருந்து பெருசாக ஓட்டாத வண்டியை ஒரு மாதத்துக்கோ ஒரு நாள் 2 மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி தான் எடுக்கிற மாதிரி, ரொம்ப ரேராக தான் அந்த வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிது மக்களே. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு நாள் அக்டோபர் நினைக்கிறேன், அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம். எங்கன்னா வந்து இப்போ என்ன நடந்து சொல்கிறவங்க சர்வீஸு, அவங்களோட அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எப்படி வந்து நடக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன ஆச்சுன்னா அக்டோபர் வருது கைஸ். அக்டோபரில் பார்த்திங்கன்னா வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து எங்கன்னா பம்மல் பம்மலா ரெட் ஹில்ஸ் அங்கே போகிறேன், என்னோடய மாமா வீடு. இப்போ பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒருத்தன் தட்டிடுறான். எங்கன்னா கரெக்டாக வந்து ரைட் ஹேண்ட் சைடோட பேக் டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் தட்டிட்டு போயிடறான் பைக்காரன். இறங்கி பார்க்கறதுக்குள்ள அந்த பைக்காரன் அப்ஸ்காண்டு காலி போயிட்டான். பார்த்தா வந்து ஒரு பெரிய ஒரு டென்ட் ஒன்று விழுந்திருந்தது. பெருசு இல்லை, ரொம்ப பெருசு இல்லை, இந்த அளவுக்கு ஒரு டென்ட். ஓகேங்களா, இந்த அளவுக்கு ஒரு டென்ட் வந்து விழுந்திருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 1 இன்ச் டென்ட்டு. பெயிண்ட்டும் போயிடுச்சு. சரி சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா இதில் போய் வந்து என்னோட அந்த ஃப்ரெண்ட் இருக்கார், அந்த சேல்ஸ் பண்ணி கொடுத்த ஃப்ரெண்டு, அவரை காண்டாக்ட் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எடுத்து போய் கொடுங்க, அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸை கால் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், சரி ஓகே இப்போ உடனே போகணுமா அப்படின்னா, ஆமாம் சார் இன்சூரன்ஸ்ன்றது நீங்கள் இப்போ உடனே போய் ஆகணும் அப்படின்னா. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது என்ன அப்படின்னு நினைச்சின்னா வந்து வண்டி வாங்கி ஒரே வாரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா பெரிய வீடியோ போவோம், பட் இதெல்லாம் ஷார்ட்டாக சொல்கிறேன். வண்டி வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற வண்டியை ஓஎம்ஆரில் ஒருத்தர் தட்டிடுறான். ஓஎம்ஆரில் ஒருத்தர் பைக்காரன் வந்து பின்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டமால்னு இடிச்சிடுறான். ஹெல்மெட் போடலை, லைசன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. டமால் இடிச்சிட்டு என்கிட்ட ஓவராக பேசினா. உடனே அவங்கள்ட்ட நான் வந்து சாவி பிடிங்கினோடனே என்ன சாவியை கொடுங்க அப்படின்லாம் பேசினா. நான் சொன்னேன் சரி என்னடா ஓவராக பேசுகிறேன், ஹெல்மெட் போட்டிருக்கேன், நீ என்ன ஹெல்மெட்லாம் கேட்குற அப்படின்னா. உடனே வந்து நான் சரி ஓகே நீ என்ன பேசிக்கலாம், போலீஸுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து பறஞ்சு போய் அப்புறம் வந்து ஐயோ சார் வேண்டாம் சார், சாரி சார், சரி ஹெல்மெட் தான் போட, லைசன்ஸ் வச்சிருக்கேன் என்கிட்ட, அதுவும் வச்சில்லை. சரி லைசன்ஸ் தான் வச்சில்லை, இன்சூரன்ஸ் இருக்கேன் அதுவும் கிடையாது, ஆர்சி புக் கிடையாது, எதுவுமே கிடையாது வண்டி என்கிட்ட. வண்டி உனதானா இல்லை திருடின்னு வந்திருக்கேன் அப்படின்னே தெரில. ஸோ அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு பெரிய ஃபைட் ஆகி கிடச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் வேஸ்ட்டாக போச்சு மக்களே, வேஸ்ட்டாக போச்சு. அப்புறம் என் அம்மா தான் கிடச்சிட்டு வந்து டே பாவம் அவன் அழுகுறான்டா விட்டுறான்னு சொன்னதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்ககிட்ட போக விட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸில் வந்து இடிச்சிருப்பாங்க டிராஃபிக்கில். வண்டியை வந்து நிற்குது, எங்களுக்கு டிராஃபிக்கில் நிற்குது. டமாலும் வந்து அடிச்சான், டமாலும் சரியான சத்தம். அது நான் ஆஹா போச்சுடா, பின்னாடி பம்பரே உடஞ்சிருக்கும். பார்த்தா லைட்டாக சின்ன ஒரு ஸ்க்ராட்ச், அந்த ஸ்க்ராட்ச்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ ரொம்ப சின்ன ஸ்க்ராட்ச். ஸோ அந்த பில்ட் குவாலிட்டி பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் ஒன்று இருந்தது. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஸ்க்ராட்ச் சரி பண்ணணும். ஆக்சுவலாக ஆன் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா நான் அந்த சேல் பண்ணியிருந்தேன்ல, ஆக்சுவலாக ஓஎம்ஆர் நடக்குது, பெருங்குடி தான் எங்களோட சேல்ஸ் பர்சன். ஸோ உடனே கால் பண்ணோம், இந்தமாதிரி ஒருத்தன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் வான்னோடனே அவங்களும் வந்துட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் அவர் பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டார் அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு. சார் நான் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் போங்க சார், இவனை போலீஸ்குள்ளே பிடிச்சி கொடுத்துடலாம் அப்படி இப்படின்னு அப்புறம் சொல்லி எல்லாம் வேண்டாயா அப்படின்னு சொல்லினதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த ப்ராவில் நாங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுட்டோம். ஸோ அப்போ என்ன சொன்னா, சரி இது என்ன பண்ணுறது அப்படின்னதுக்கு ஒன்றும் இல்லை சார், இன்சூரன்ஸை கவர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. ஸோ நான் சொன்னேன்னா சரி ஓகே. அவனை சொன்னான்னா இல்லை சார் நெக்ஸ்ட் டைம் இன்சூரன்ஸ் ஏதாவது நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எதாவது நடந்ததுன்னா அந்த இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணும்போது இதுவும் அப்போ தான் நடந்தது அப்படின்ற மாதிரி காட்டி நீங்கள் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணிக்கோங்க அப்படின்னா. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு டென்ட் நடந்ததில்ல, ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து கரெக்டாக திருப்பி நான் வச்சுக்கோங்க கைஸ்.
ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரியர் டோரில் அந்த டென்ட் நடக்குது சரிங்களா. ஸோ கொடுக்கும்போது இந்த பின்னாடி பேக்கில் இருக்கிற அந்த ஸ்க்ராட்சும் சொல்கிறேன், இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னதுக்கு சரி ஓகே சார் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இன்சூரன்ஸ் கவர் பண்ணி கொடுத்தாங்க மக்களே. வித்தின் லைக் ஒரு 2 to 3 டேஸில் இன்சூரன்ஸ்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சு எனக்கு வண்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, விச் வாஸ் வெரி குட். ஸோ ஆனால் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்லாம் முடியல, இங்கே தான் ஆரம்பிக்குதே ப்ராப்ளம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வண்டியை. நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து யூஸ்வலாக திருப்பி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எங்கேயாவது இப்போ உங்களுக்கு சென்னையை பற்றி தெரியும், இந்த வண்டி யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே பார்த்தீங்கன்னா செம்மையாக அழுக்காகும். வண்டி சும்மா நின்றாலே பார்த்தீங்கன்னா மேலே டஸ்ட்டு படிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் வண்டி. ஸோ அப்படிலாம் இப்போ இருக்கும்போது எங்கேயாவது நம்ம வெளியே எடுக்கணும்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணி அதாவது வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ நான் எப்போவுமே எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னா அது வாட்டர் வாஷ் பண்ணி தான் வண்டி எடுப்பேன். ஸோ என்ன ஆச்சுன்னா டிசம்பரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணுறேன். ஆஃபீஸாக மழை இருந்தது உங்களுக்கு தெரியும் நவம்பரில். ஸோ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுறேன், திருப்பி ஜான்வரியில் ஒரு வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணுறேன். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்குறேன் கரெக்டாக அந்த ரைட் ஹேண்ட் சைட் டோர் இருக்குல்ல, அந்த ரியர் டோர் எந்த அந்த டென்ட் ஆச்சோ சரி பண்ணாங்களோ அந்த டோர் கீழே இருக்கிற அந்த ஒரு இது வேணால் ஃபோட்டோ ஆட் பண்ணுற பாருங்க, அந்த கீழே இருக்கிற மெஷ் ஒன்று இருக்கும், கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட் இருக்கும் கரெக்டாக பாட்டமில், அது மட்டும் கிரே கலரில் மாறி இருக்கு கைஸ். அந்த பகுதி மட்டும் அந்த டோர் கீழே இருக்கிற அந்த பகுதி மட்டும், அது பேர் தெரியல, அது புஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து ஏதாவது சொல்லுவாங்க மட் கார்டுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த பகுதி மட்டும் அந்த மட் கார்டு மட்டும் கிரேல மாறி இருக்குது. தட் மீன்ஸ் அவங்க போட்ட பாலிஷ் ப்ராப்பராக இல்லை. எனக்கு இது சமகாண்டாகிடுச்சு. ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன், பாருங்கள் நீங்கள் பண்ண அந்த ரைட் டோர் கீழே மட்டும் கிரேயாக மாறி இருக்குது பாருங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே சார் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. பட் நான் என்ன சொன்னேன், சரி ஓகே அடுத்த மாதம் லைக் ஃபிப்ரவரியில் தான் இதுதான் ஜான்வரி நடக்குது, ஃபிப்ரவரி எனக்கு வந்து டியூ இருக்குது சர்வீஸ், ஃபிப்ரவரியில் பண்ணும்போது எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன்னா சொன்னேன். அதே மாதிரி சரி ஓகே சார்னு சொன்னாங்க. ஸோ ஃபிப்ரவரியில் சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன் மக்களே. கொடுத்தானே அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லா சர்வீஸ்லாம் ஃப்ரீ சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்டு இதையும் இந்த கிரேவையும் சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன் வண்டியை. பார்த்தா அந்த கிரேஷ் போயிடுச்சு. அந்த கிரேஷ் போகல. நான் ஒரு வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன், பார்த்தா அந்த கிரே போகலை. ஸோ எல்லாமே ஆல் ப்ராப்பர். ஓகே இதோட சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை, இதோட சால்வ் ஆகலை. அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கழித்து நான் வந்து பார்க்குறேன் அந்த டோர் ஓப்பனர் இருக்கும்ல, அது ஒரு கட்ட குரூவ் இருக்கும் உள்ளே, அந்த குரூவ் உள்ள ஸ்க்ராட்ச் மக்களே மாதிரி யாரோ விட்டு தேய்ச்ச மாதிரி, அதை மோதிர விரலை போட்டு தேய்ச்சா அப்படி இருக்கும், அவன் தேய்ச்ச மாதிரி பெயிண்ட் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தேய்ச்சி வச்சுருக்காங்க. அது குரூவ் உள்ளே இருந்ததுனால அது அந்த டோருக்கு உள்ளே வரும். அதனால் ப்ராப்பராக எனக்கு தெரியல. அது நான் உத்து பார்த்தபோது தான் க்ளீன் பண்ணும்போது தான் தெரியுது. பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச். செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. திரும்பி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், பாருங்கள் இது வந்து கரெக்டாக திருப்பி அதே ரியர் ரைட் டோரில் தான் நடந்திருக்கு பாருங்கள் அப்படின்னோடனே யாரோ ஒருத்தனை பாலிஷ் பண்ணும்போது தான் தப்பு பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடியே பாலிஷ் பண்ணும்போதும் இதே இஷ்யூ தான் நடந்தது. இப்போயும் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ணும்போது யாரும் மோதிர விரல் போட்டு தேய்ச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இனிமேல் தேய்க்க வாய்ப்பே இல்லை. நான் மோதிரமே போட மாட்டேன் கேஸ். ஸோ அதனால் நான் மோதிரம் போட்டு அதே மோதிரம் போட்டால் கூட மோதிரம் போட்டுட்டு க்ளீன் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே வந்து மோதிரம் வந்து எங்கேயா வெளியே போனால் தான் போட்டுப்போம். இப்போ கூட பாருங்கள் என் கையில் மோதிரம் இருக்காது. நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கோ இல்லை அது மாதிரி எங்கேயாவது வெளியே போனால் மட்டும் தான் மோதிரம் செயின்லாம் போட்டு போவேன். மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோதிரம் செயின்லாம் எனக்கு போட பிடிக்காது. நான் வீட்டில் வச்சு தான் போவேன். அதுவும் கார் க்ளீன் பண்ணும்போது சுத்தம் எல்லாம் போடவே மாட்டேன். அப்போ எப்படி நான் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும்? நான்லாம் ஸ்க்ராட்ச் பண்ண வாய்ப்பே இல்லை. யாரோ க்ளீன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இருங்க சார் அப்படின்லாம் பண்ண வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னா அவன் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தான். யாரும் அந்த சர்வீஸ் மேனேஜர். எப்போயுமே வந்து சர்வீஸ் கொடுக்கும்போது ஒரு மேனேஜர் நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, இல்லை சார் இது இந்த மாதிரி ஆக வாய்ப்பே கிடையாது சார் அப்படின்றான். சரி ஓகே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களே, நீங்கள் வந்து எப்பவுமே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சர்வீஸ் பண்ணும்போது நம்ம போய் சர்வீஸ் கொடுக்குறோன்னா சுற்றியை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நம்மளை போக விடுவாங்களே. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களே, அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பி விடுங்கன்னு கேட்டதுக்கு ஃபோட்டோ வரலை. தட் மீன்ஸ் அவங்க சைடில் ஃபால்ட் இருக்குது. இருங்க சார் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பவே இல்லை. நானும் விட்டுட்டேன். அப்போ தான் செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஓகே இவங்க தான் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டிசைட் பண்ணி இல்லை இனிமேல் வந்து நெக்ஸ்ட் பக்கம் போகக்கூடாது, நம்ம வந்து வேறு ஏதாவது பாப்புலரோ அந்த மாதிரி வேறு ஏதாவது கம்பெனி வேறு ஏதாவது சர்வீஸ் கம்பெனி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட முடிவே பண்ணி வச்சுருந்தேன் மக்களே. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வந்து அந்த விஷயம் முடியல ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அதோட முடிஞ்சது. நான் கேட்டிருந்தேன், அவங்க அனுப்பலை. ஸோ ரெக்டிஃபை ஆகலை. ஸோ அப்படியே விட்டுட்டேன். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து எப்போனா 2வது சர்வீஸ் போகுது. லைக் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடியும் போது. ஸோ இப்போது 2வது சர்வீஸ் வருது மக்களே.
ரெண்டாவது சர்வீஸ் அப்படின்னா இப்போ நான் வந்து 2022 வாங்கியிருந்தேன். 2023 இது நடக்குது. சரிங்களா? 2023 பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்குது. ஸோ 2024 நான் வெயிட் பண்ணுறேன் சர்வீஸுக்கு. ஸோ 2024 ஜான்வரி வருது. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்பி கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து சார் இந்த மாதிரி இந்த சர்வீஸ் ஒன்று வந்து வரப்போகுது, பெண்டிங்கில் இருக்குது சார். இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40% ஆஃப் போட்டு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. ஆக்சுவலாக கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சர்வீஸும் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இது வந்து நாட் ஜஸ்ட் திஸ் கார், எவ்ரி கார். நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணாலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னோட வெஹிக்கிளுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு மாதம் லைக் ஒரு வருஷம் சர்வீஸ் தான் எவ்வளோ ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8,000 ஆகிடுது கைஸ். 8,000 rupees உங்களுக்கு சர்வீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா என்னோடய பைக்கே பார்த்தீங்கன்னா 3,000 வாங்குறாங்க. அப்படின்ற போது இந்த 8,000 சர்வீஸ்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஆகுது தான். ஸோ 8,000 சர்வீஸ் ஆகுது. ஸோ என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு டோட்டல் வேல்யூ மணி எவ்வளோ வந்துச்சுன்னா டோட்டலாக வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் போக 6,000 5,500 நான் தான் கட்டுற மாதிரி வந்தது. ஓகே, நல்லா இருக்கே டீல். சரி ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கல. நான் என்ன சொன்னேன்னா இல்லை என்னால் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சர்வீஸ் பண்ணேன், நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டீங்க, பாருங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கொடுத்தேன்னா திருப்பி நீங்கள் எதாவது ஸ்க்ராட்ச் பண்ணி கொடுப்பீங்க, ஐம் வெரி ஷுர் அப்படின்னேன். இல்லை சார் நான் அது எல்லாமே இது ரெக்டிஃபையும் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க சொன்னாங்க இல்லை சார் நான் வந்து இந்த கேரண்டி எடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு வந்து இப்போ ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறேன் சார், நீங்கள் இந்த கவலைலாம் வேண்டாம், இது நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன் வித்தவுட் எனி இன்சூரன்ஸ் கிளைம்ஸ். நான் உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயாகவே உங்களுக்கு நான் இந்த இஷ்யூ சால்வ் பண்ணி கொடுங்க சார், நீங்கள் கோ ஹெட் அப்படின்னாங்க. என்னன்னா இந்த லேடி இவ்வளோ சொல்லுதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், சரி ஓகே ஃபைனலாக ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா திருப்பி சர்வீஸ்க்கு நான் ஆப்ட் பண்ணேன் இவங்க மூலமாக. அப்போ என்ன பண்ணாங்கன்னா நீங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கோனாங்க. அதையும் நான் அனுப்பி வரேன் சார் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பிக்கப்புக்கு ஆரம்பித்தாங்க. இந்த வாட்டி நான் பர்சனலாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன் கைஸ். சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி நானே ஃபோட்டோஸ் எடுத்தேன், அவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த ஸ்க்ராட்சை மட்டும் சரி பண்ணி கொடுங்க, மற்ற எங்கேயும் ஸ்க்ராட்சை போட்டுறாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லி அமைச்சேன் கைஸ். சரி என்ன பண்ணது, இப்போ சர்வீஸ் போயிட்டு ஒரு 2 நாளில் ரிட்டன் வந்தது வண்டி. கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து நைட்டில் வந்து ரிட்டன் பண்ணுறாங்க ஒரு 7 மணி 8 மணி. அவங்க அது வந்து என்ன சொல்கிறது வேணும்ட்டே பண்ண மாதிரி இருந்தது. பார்த்தீங்கன்னா வந்து 7 மணிக்கு அப்போ தான் வந்து நைட்டில் எதுவும் செக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து ரிட்டன் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உடனே வந்து ஃபீட்பேக் வாங்கிட்டு போகிறாங்க. அது ஃபீட்பேக்கில் இன்னொரு பிரச்சனை இருக்குது, அதை அப்புறம் சொல்கிறேன். வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. சார் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் சார், நாங்கள் அட்டன் பண்ணுறோம். நான் சொன்னேன் எனக்கு ஸ்க்ராட்ச் இப்போ தெரியாது, எனக்கு காலையில் பார்த்தா தான் தெரியும், ஸ்க்ராட்ச் ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இல்லை பண்ணல சார், நீங்கள் சொல்லுங்கள் நான் ரெக்டிஃபை பண்ணி தரேன் அப்படின்னு. சரி அப்போயா அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டேன். அவங்களுக்கு பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour கேட்டுச்சு, ஒரு 8-8:30 மணி இருக்கும். பார்த்து திருப்பி வந்து நல்லா காரை நல்லா ஊற்று செக் பண்ணும்போது தான் இன்னொரு ஸ்க்ராட்ச். எங்கன்னா இந்த வாட்டி டோர் கிடையாது, டோர் கிளியர் பண்ணிட்டாங்க. எங்கன்னா பானட் மேலே மக்களே ஒரு ஸ்க்ராட்ச் கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்க்ராட்ச்சு. அது வந்து பெயிண்ட்டே போகிற ஒரு ஸ்க்ராட்ச். ஆக்சுவலாக பெயிண்ட் போகலை அப்படின்னா நீங்கள் பாலிஷ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். பட் இந்த பெயிண்ட்டே போன அளவுக்கு ஸ்க்ராட்ச் எனக்கே தெரியுது. டீப் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க. அது டீப் டென்ட்டு கிடையாது, ஸ்க்ராட்ச். டென்ட்டுன்றது பாடி அடி வாங்கும், இது பாடி அடி வாங்கலை. பட் ஸ்க்ராட்ச்சு உங்களுக்கு பெயிண்ட்டு போயிருந்தது. செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. திருப்பி ஃபோன் பண்ணி பாரு நான் சொன்னேன்ல அதே மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க, ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கீங்கிறதுக்கு. அவனை சொல்கிறான் இல்லை சார் முதல்ல இந்த ஸ்க்ராட்ச் இது, நான் வேணா உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொல்லி ஃபோட்டோ அனுப்புகிறான். பார்த்தா இல்லை ஸ்க்ராட்சே கிடையாது. நீயே பார்த்து சொல்லு ஸ்க்ராட்சே இல்லையே அப்படின்றதுக்கு அவன் பேக்கான்னு முடித்தான். அப்புறம் டிஸ்கஷன் போச்சு. பாருங்கள் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க, இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் உங்களை, ஷுட் ஐ கோ ஹெட் வித் தி ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் சரி சார் வாங்க சார் நான் உங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா நான் வந்து ரிட்டன் எடுத்துக்கிறேன் வண்டியை, நான் திருப்பி எடுத்துகிட்டு போய் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது வந்து எப்போனா எனக்கு வந்து மண்டேவே டியூஸ்டே ரிட்டன் எடுக்குது கைஸ். அவங்க வந்து கொடுக்குறாங்க மண்டேன்னு வச்சுக்கோங்களேன். டியூஸ்டே நான் வந்து வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னவங்க கிட்டத்தட்ட ஃப்ரைடே வரைக்கும் வண்டி வந்து எடுக்கலை கைஸ். வந்து நான் டெய்லி என்ன வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் வந்து இன்றைக்கி வந்து எடுத்துக்கிறேன் சார், இன்றைக்கி வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளுமே சொல்லி என்னோடய பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு நான் வந்து அங்கே வந்து வீட்டில் வந்து வெயிட் பண்ணுவேன் வண்டி எடுக்கிறதுக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்து வந்ததே கிடையாது, வரவே மாட்டாங்க. இது வந்துடுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா காலை வரை விட்டுருவாங்க. இல்லை சார் இது வரேன் சார்னு சொல்லிட்டு ஃபைனலி இது ஃப்ரைடே மத்தியானம் வராங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு. ஏன்னா எப்போ நீ வர, நான் வந்து மண்டே இஷ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரைடே தான் உங்களுக்கு டைம் கிடச்சது அது பண்ணுறதுக்கு, திஸ் இஸ் ஹவ் யூ டூ இட்டா. சரி என்ன ஆச்சுன்னா ஃபைனலி வந்து ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் ஃபைனலி ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்க்ராட்சையும் எடுத்துகிட்டு கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக முதல்ல என்ன வந்துச்சுன்னா அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாலிஷ்காரன் அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த பாலிஷ் வீடியோ ஆட் பண்ணுறேன், சைட் பை சைட் பார்த்துட்டே இருங்க. பாலிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த பாலிஷ் பார்த்திங்கன்னா அதை போடுறான். நான் சொல்கிறேன் பாலிஷ் போடாதையா, அது வேஸ்ட் ஆஃப் டைமு, இது பாலிஷ் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்ட்டே போயிருக்கு,
பெயிண்ட்டு போயிடுற இடத்துல இப்படி பாலிஷ் போட்டால் இப்படி சரியாகும்னா இல்லை போயிடும் சார் அப்படின்றான். அப்புறம் பாலிஷ் அடிக்கிறார் அண்ணன், குச்சுக்கு பாலிஷ் அடிக்கிறாரு. பாலிஷ் அடித்ததுக்கப்புறம் அது மெஷின் வச்சு அடிப்பாங்க அந்த பாலிஷை. அந்த பாலிஷ் அடித்ததுக்கப்புறமும் போகலை கைஸ், அந்த பெயிண்ட் அந்த இது வந்து அந்த ஸ்க்ராட்ச் போகலை. அப்போ சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, ஆமாம் சார் இந்த டீப் ஸ்க்ராட்ச்சு, அதுதான் நான் முதல்ல சொல்கிறேன், ஒரு காமன் லேமேனே சொல்லுவோம் இதை, டீப் ஸ்க்ராட்ச் இது பெயிண்ட்டே போயிருக்கு, இது எப்படி பாலிஷ் பண்ணி நீ சரி பண்ணுவேன் அப்படின்றதுக்கு அப்புறம் வந்து ஹீஸ் ரிப்போர்ட்டிங் டு ஹிஸ் டீம். அதுக்கப்புறம் அந்த டீம் மெம்பர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இது வந்து பெயிண்ட் போயிருக்கு சார் நான் சரி பண்ணி கொடுக்குறேன். ஸோ போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி அந்த பெயிண்ட்டை அந்த டென்ட்டை அந்த ஸ்க்ராட்சை சரி பண்ணி எனக்கு ரிட்டன் கொண்டு வந்து கொடுத்தாங்க கைஸ். ஸோ அப்போ தான் எல்லாமே சால்வ் ஆச்சு. ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு எங்கே முடிஞ்சுது. இட் ஸ்டார்டட் இன் அ ஸ்மால் டென்ட் இன் ரியர் டோர், பானட்டில் ஸ்க்ராட்ச் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ இதாங்க கைஸ் இவங்களோட சர்வீஸ் மெத்தட். ரொம்ப 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 வேர்ஸ்ட்டாக இருந்தது ரொம்ப. ஆனால் சர்வீஸிங் ப்ராப்பராக இருந்தது. அதாவது இந்த ஆயில் மாற்றுறது அதெல்லாம் ஃபைன், அதெல்லாம் எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சர்வீஸுக்கு கொடுத்தா ஒரு ஸ்க்ராட்ச் வந்து ஃப்ரீ, ஒரு சர்வீஸ் கொடுத்தா ஒரு ஸ்க்ராட்ச் ஃப்ரீ, ஒரு சர்வீஸ் கொடுத்தா ஒரு ஸ்க்ராட்ச் ஃப்ரீ, ஒரு இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ண கொடுத்தா ஒரு ஸ்க்ராட்ச் ஃப்ரீ, ஒரு ஸ்க்ராட்சை சரி பண்ணி கொடுத்து இன்னொரு ஸ்க்ராட்சை வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது கைஸ் இந்த நெக்ஸா கிட்டேன். ஸோ இது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை இதெல்லாம் தாண்டி அந்த கொண்டது ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணாங்களே அந்த பானட்டில் ஸ்க்ராட்ச் சரி பண்ணிட்டு அப்போ என்கிட்ட ஃபீட்பேக் வாங்கினாங்க. சார் ஃபீட்பேக் கொடுங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆக்சுவலாக அவுட் ஆஃப் 10 வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா அவுட் ஆஃப் 10 9 கொடுத்தேன். ஆக்சுவலாக 9 கொடுத்துருக்கூடாது, எனக்கு பண்ண வேலைக்கு எனக்கு 5 கூட கொடுக்கக்கூடாது, 4-3 தான் கொடுக்கலான்னு இருந்தேன். சரி போய் தொலைஞ்சு போகுது, இதுக்கப்புறம் அவங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணி சரி ஓகே போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து 9 கொடுத்தேன் மக்களே. 9 கொடுத்து சார் என்ன சார் 9 கொடுக்குறீங்க, 10 கொடுங்க சார் அப்படின்னா. என்னோட சாய்ஸ்யா, நான் என்ன வேணால் கொடுப்பேன். ஐ வாண்டட் டு கிவ் யூ 3 or 4 பட் ஐம் கிவிங் யூ 9. வாங்கிட்டு போ, டோன்ட் ஆஸ்க் மீ திஸ் கொஷின்ஸ். ஆஸ் அ கஸ்டமர் நான் என்ன போடுறேனோ அதான் ஃபீட்பேக். அதுதான் ஃபீட்பேக்கு. சும்மா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்போவுமே 10 ரேட்டிங் போட்டுருக்க முடியாது. எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுக்கான ரேட்டிங் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை சொன்னேன். அவன் டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். அவன் வந்து இல்லை சார் எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது, அக்செப்ட் பண்ணிக்கலாம் பண்ணுங்களா. அப்போ ஏன் நீ கேட்குற, அப்போ நீ ஏன் ஃபீட்பேக்கே கொண்டு வந்து எங்கிட்ட கேட்குற? யூ டோன்ட் ஆஸ்க் எனி ஃபீட்பேக். நீங்களே போட்டுக்கோங்க 10 ரேட்டிங் 10 ஸ்டார் ரேட்டிங்க நீங்களே போட்டுக்கோங்க, ஏன் என்கிட்ட கொண்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து இல்லை சச்சரா நான் போயிட்டு மேனேஜர் பேச சொல்கிறேன் அப்படின்னா, மேனேஜரில் தம்பி நீ பிரான்ச் மேனேஜர் இல்லை, யூ ஈவன் ஆஸ்க் யூர் டைரக்டர் டு கால் டு ஸ்பீக் டு மீ, நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் கால் வரல. 3ஆவது பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு சார் என்ன சார் நீங்கள் ரேட்டிங் இவ்வளோ ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து அந்த மேனேஜர் கால் பண்ணுறான். பிரான்ச் மேனேஜர் அந்த ஒரு சர்வீஸ் மேனேஜர் அவன் கால் பண்ணுறான். இவர் டெலிவரி பாய் தான் ஃபஸ்ட்டு கேட்டது. அப்புறம் வந்து அந்த சர்வீஸ் மேனேஜர் கால் பண்ணி சார் திஸ் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் சார், யூ ஹேவ் டு கிவ் 10 ஸ்டார். நான் எதுக்கு கொடுக்கணும் 10 ஸ்டார்? நீ இன்னும் நான் பிரச்சனை பண்ண தெரியுமா? ஒரு ஸ்க்ராட்சை சரி பண்ண கொடுத்தா நீ ஸ்க்ராட்ச் சரி பண்ணாமல் இன்னொரு ஸ்க்ராட்சை ரெடி பண்ணி கொடுத்து இன்னொரு ஸ்க்ராட்ச் கொடுத்து ஒரு ஸ்க்ராட்ச் சரி பண்ண சாக்கில் இன்னொரு ஸ்க்ராட்ச் கொடுத்துட்றேன், இன்னொரு ஸ்க்ராட்ச் சரி பண்ண சாக்கில் இன்னொரு ஸ்க்ராட்ச் கொடுத்துட்றேன். ஒரு வாட்டி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறேன். எங்கிட்ட பிக்கப் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 6 days டிலே பண்ணேன். ஓகேலா, எவ்வளோ பிரச்சனைகள் நீ பண்ணேன். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு 9 ஸ்டார் கொடுத்தா அல்ல முடியாது, 10 ஸ்டார் கேட்குது. நீ யார்? if I want to give 0 star, that also you should accept. You should not ask any questions. That's what a customer deserves to give. And logically that's true. அதானே, நீ பண்ண வேலைக்கு உனக்கு நான் ஸ்டார் கொடுக்குறேன்ப்பா. நீ பண்ண வேலைக்கு ஸ்டார் கொடுக்குறேன். நீ ஒன்றுமே பண்ணாமல் நீ ஒன்றுமே படிக்காமல் உனக்கு 100 கொடுக்கணும் எப்படி கொடுப்பாங்க? நீ ஆன்சர் ஷீட்டில் நீ ஒன்றுமே பண்ணலப்பா. ஆன்சர் ஷீட்டில் கேவலமாக அதை கிறுக்கி வச்சிருக்கேன். அதுக்கு நான் 100 out of 100 எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இல்லை சார் திஸ் இஸ் நாட் அட் ஆல் திருப்பி அதுதான் நீ நாட் அட் ஆல் அக்செப்டபிள், நீ எப்படியான போக அதான் எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா சரி ஓகே சார் நான் லாஸ்ட் ஸ்பீக் பை மேனேஜர் அப்படின்னா. மேனேஜரில் தம்பி யூ ஆஸ்க் டைரக்டர் ஆல்சோ ஸ்பீக், டைரக்ட் ரேட்டி பேச சொல்லி நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச் மேனேஜர் பேசினாங்க. ஒரு லேடி அவங்க பேசினாங்க. சார் என்ன சார் மாதிரி வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எழுதுங்க. ஆமாங்க, திஸ் இஸ் த ட்ரூத். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் காரை போய் கொண்டு போய் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பண்ணுறாங்கன்னா will you give 10 ஸ்டார்? கண்டிப்பாக சார் அக்செப்ட் சார், அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் சார், கண்டிப்பாக நானும் கொடுக்க மாட்டேன். அப்போ அதுதான் நானும் பண்ணியிருக்கேன். வாட் ராங் டிட் ஐ டிட் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஃபைனலி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே சார் தேங்க்யூ ஃபார் யூர் சர்வீஸ் சார், நெக்ஸ்ட் டைம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் இப்போ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா இனிமேல் அவங்க பக்கம் போகவே கூடாது. வேறு ஏதாவது பிராண்ட் நிறைய இருக்குது, அரீனா இருக்குது, பாப்புலர் மாருதி என் வீட்டு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஃபைனலி அவங்களுக்கு டாட்டா பை சொல்லிட்டேன் மக்களே. So this is what happened with me in the service of the Ignis, especially நெக்ஸாவோட சர்வீஸ் பில்லை எசன்ஸ் தான் கொடுத்துருந்தேன்.
இவ்வளோ மோசமான சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க மக்களே. ஸோ வெரி வர்ஸ்ட் சர்வீஸ் அவங்க சைட்லேருந்து. தயவுசெய்து போயிடாதீங்க. சரி ஓகே, இப்போ வந்து அரினாவோ இல்லை வேறு பாப்புலரோ இல்லை இன்னொன்று கூட இருக்குன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சர்வீஸும் இன்னும் மோசமாக இருக்குது. தெரில. சரி, மாருதியோட சர்வீஸ் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். மாருதியோட சர்வீஸும் இப்படி தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் எல்லா சர்வீஸும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஆனால் என்ஜின் ஃபெயிலியர் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வந்து பிரச்சனைகள் வந்து நடக்க தான் செய்யுது எல்லா சர்வீஸ் சென்டர்ஸ்லையும், எல்லா பிராண்ட்ஸ்லையும். ஸோ மாருதிலையும் வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்தது. ஸோ உங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதான் கைஸ் சர்வீஸ்க்கான ரிவ்யூ. ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் ஆல் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் இக்னிஸ், நெக்ஸா. எதுக்காக நான் வந்து மாருதி சூஸ் பண்ணேன், இதுக்கு நான் டாட்டா மஹிந்திராலாம் சூஸ் பண்ணல. ஸோ இதான் நான் பேசியிருப்பேன். கிட்டத்தட்ட 3 பாட்டாக போயிருக்கோம். 3 பாட்டுமே கொஞ்சம் பெருசாக போயிருக்கோம். மன்னிச்சுக்கோங்க, பெருசாக போயிருந்தால் போர் அடிச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோட இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் கீழே வந்து ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஏதோ கொஷின்ஸ் எனிதிங் அதுக்கு திட்டாதீங்க தயவுசெய்து. பட் ஏதோ கொஷின்ஸ் எதாவது இருந்தது இல்லை உங்களோட தாட்ஸ் எதாவது இருந்ததுனாலுமே கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட இல்லை என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட நான் வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பெரிய பெரிய வீடியோஸ் வரப்போகுது இன்னும் அப்கமிங்கில் பார்த்திங்கன்னா இந்த வருஷமோ இல்லை அடுத்த வருஷங்களோ இந்த அடுத்த மாதங்களோ பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ என் கூடயே வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், ஸ்டே சேஃப், ரைட் சேஃப், அதான் ரொம்ப முக்கியம். ரைட் சேஃப், enjoy and bye guys.